இப்போ யோகாவை பற்றி ரெலவென்ஸ் ஆஃப் யோகா அதை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போது மோஸ்ட்டாக இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் யோகான்னு என்ன நினச்சிருப்பீங்க? இப்போது என்ன சொல்கிறது, ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சும்மா எக்ஸசைஸு ஃப்ரீ டைமில் பண்ணுற மாதிரி நினச்சிருப்பீங்க மோஸ்ட்டாக நிறைய பேர். யோகா பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், என்ன ரொம்ப நாள் வாழலாம், அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் யோகாவில் அது மட்டும் இல்லாமல் நிறையவே இருக்குது. யோகாவில் பார்த்தீங்கன்னா இப்போது மெடிடேஷன் யோகான்னு யோசிச்சா நிறைய பேர் மெடிடேஷன் தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. இந்த மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி உங்களை பற்றி தெரியணும், நான் வந்து எனக்கு நிறைய தெரிய வேண்டியது நிறைய இருக்குது அப்படி வந்து உங்களுக்கு தோணுது, அப்படி ஒரு தாட் இருக்குன்னா நீங்கள் வந்து மெடிடேஷனில் வந்து நீங்கள் அதை வந்து என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிடேஷனில் உட்காரும்போது உங்களுக்கு தானாக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அது எப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து தானாக டெவலப் ஆகும் மெடிடேஷனில் உட்காரும்போது. அப்புறம் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னாலும் நிறைய இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்று ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். மாஸ்டர் சொல்லுவார்ல, உணர்ந்து பண்ணுங்கள், ஒழுங்காக ஒரு பொசிஷன்லேயும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவார். அது எல்லாமே ஒரு பாயிண்ட் தான். ஃபோக்கஸ் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஏற்ற மாதிரி ஒழுங்காக பண்ணிட்டா அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தான். ப்ளஸ் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து சில லைஃப் கோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிலது அச்சீவ் பண்ணணும்னு தோணும், அப்புறம் சிலது தெரிஞ்சிக்கணும்னு தோணும். அப்போ வந்து யோகாவில் இறங்கும் போது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிக்க தோணும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அப்புறம் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து சிலது யோசிச்சுட்டு வருவாங்க, இந்த மாதிரி தான் ஆகணும். சிலது எப்படி சொல்கிறதுனா, சிலது தப்பாக இருக்கலாம், அது அவங்களுக்கே தெரியாமல் நிறைய இருக்கும். அதை வந்து யோகாவில் பண்ணி கூட தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். தேங்க்யூ.